தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்னன்னு கேட்கும்போது வெரி சிம்பிள் சங்கர். செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இதை ஏன் நான் வந்து வலியுறுத்த பார்க்குறேன்னா, இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா, கொள்கை வந்து பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் தான். பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கையே. நீங்க பிரியாம்பிள் எடுத்து படிச்சு பாருங்க. அதை தான் வந்து என்னுடைய லீடர் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட்ல அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் இருந்துட்டு தானே இருக்கு. 69% இருக்கு. அப்போ என்ன மாற்றத்தை வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்ல கொடுக்க முடியும் திராவிடத்தை எதிர்த்து அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல யதார்த்தமா வரதானே செய்யும். அதுக்கு வகுப்பு வாரி விகிதாச்சாரம். வகுப்பு வாரி விகிதாச்சாரம் வந்து ஆட்சியில கொண்டு வரதுக்கு முன்னாடி கட்சியில கொண்டு வரணும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சோஷியல் ஜஸ்டிஸ்னு பேசக்கூடிய இடத்துல தன்னுடைய கட்சியில ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் இருக்கா? அப்புறம் நீங்க ஆட்சியில ஜனநாயகம் கொண்டு வரதை விட்டுருங்க. வகுப்பு வாரி விகிதாச்சாரம், அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை வந்து சொன்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியார் அவர்கள், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிஞர் அண்ணாக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்திருப்பார். கலைஞர் அவர்கள் அதை மறைச்சி சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ முழுசா இல்லாமே போயிடுச்சு. எந்த ஜஸ்டிஸுமே இல்லை அந்த பார்ட்டியில. அப்படி இருக்கும் பொழுது அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆங்கிளை பற்றி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது அதையும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈரோட்டில் பேசும்போது கூட அதை பற்றி சொல்லியிருந்தார்.